ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். ததாஅ அலைக்குமுல் உமம் கமா தததாஅ அலா கஸஅதிஹா. எப்படி சாப்பாட்டு தட்டை நோக்கி ஓடி வருவார்களோ அதை போன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எதிரிகள் ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். அப்படி என்று சொன்னால் காலு அவ மின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதி யா ரசூலல்லாஹ், அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சமாக இருப்போமே அதுதான் காரணமா? பொதுவாக எல்லாருடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும், நம்ம கொஞ்சமாக இருப்போமே அதுதான் காரணமா? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா பல் அன்தும் கஸீருன், நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், கொஞ்சமல்ல. அந்த சமுதாயத்தில் எண்ணிக்கையால் நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், 160 கோடி பேர் இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்று நீங்கள் இருப்பீர்கள். வலயன்சி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாப வலயக்ஸிபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்கள் எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து மஹாபத்தை எடுத்து விடுவான். நான் மஹாபத்தை பின்னால் வழங்கப்படுத்துகிறேன். மஹாபத்தை அல்லாஹ் உங்களது எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து விடுவான். வலயக்ஸிபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களது உள்ளங்களில் வஹன் என்பதை போடுவான். காலு வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், கால ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்றார்கள். வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? மறுமையை இலக்காக கொள்ளாமல் உலகத்தை இலக்காக கொண்ட வாழ்க்கையும், மௌத்தை எதிர்பார்க்காத மட்டுமல்ல மௌத்தை விரும்பாத வாழ்க்கையும். அதுதான் 160 கோடி முஸ்லிம்களுடைய சின்னாபின்னத்திற்கும் காரணம்.